5 ஆவிக்குரிய சரீரங்கள், 5 புலன்கள், 5 வித ஊழியங்கள், இப்படி பல விஷயங்கள் பைபிளில் 5 பிரித்து வச்சிருக்குது. போன வாரம் என்ன சொன்னேன்? எதை பற்றி சொன்னேன் சொல்லுங்க? வாட்டர் பாடி, தண்ணீர் உடல் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொன்னேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா புரியலையா? சொல்லுங்க, புரிஞ்சுதா? ஞானஸ்நான உடன்படிக்கையை நீ சரியாக ஃபாலோ பண்ணால் உனக்கு முன்னால் இருக்கிற தண்ணீர் மாதிரியான பிரச்சனைகளை தாண்டி என்ன பண்ணலாம்? போயிடலாம். அல்லேலூயா. அதான் அதனுடைய ஒருளையின் அர்த்தம். ஒரே லைனில் சொல்லணும்னா, பேப்டிசம் ஒரு உடன்படிக்கையை, ஞானஸ்நானம் எடுப்பது ஒரு உடன்படிக்கை. பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பழிக்கிறது. இந்த லைஃப் ஸ்டைல் உங்கள்கிட்ட இருந்தா தண்ணீர் மாதிரி எது முன்னால் போனாலும் நீ அடித்து உடைச்சிட்டு தாண்டிட்டு அந்த பக்கம் என்ன பண்ணிடலான்னா போயிடலாம். அல்லேலூயா. அப்போ சில பேர் தண்ணீரில் மூழ்கிடுறாங்க, சில பேர் தண்ணீரை கடக்க முடியாமல் இந்த பக்கம் நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. இந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில் இருக்கிறவன் தண்ணீர் மாதிரி பிரச்சனை முன்னால் வந்தாலும் அடித்து தட்டிட்டு என்ன பண்ணிடுவான்? அந்த பக்கம் கடந்து போய் அந்த பக்கம் இருக்கிற நன்மைகளை அவர்கள் வாழ்வில் எடுத்துக்கொள்வார்கள். அதுதான் அந்த பக்கம் ஆண்டவர் சொல்கிறார். நதியை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா விருட்சங்கள் நதிக்கு அந்த பக்கம் தான் இருக்குது, இந்த பக்கம் இல்லவே இல்லை. வாட்டர் பாடி ஆக்டிவேஷன் ஆகுது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், நாம் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொன்ன உடனே இயேசு சொல்லுகிறார், ஆமாம் ஒப்பு கொடுக்கணும். யோவாஸ்நானம் கையில் நான் என்ன பண்ணணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும், என்னையவே ஒப்பு கொடுக்குறேன் அப்படி சொல்லி இயேசுவே அவருக்கு கீழே இருக்கிற ஒரு சீசன்கிட்ட போய் என்ன பண்ணுறார்? ஞானஸ்நானத்துக்கு தன்னுடைய சிரத்தை தாழ்த்தி தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தாழ்மை இதெல்லாமே உள்ளே வந்துடும். இந்த லைஃப் ஸ்டைல் சொல்லுங்க, இது பிரசங்கம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, இது பிரசங்கம் இல்லை, இது பிரசங்கம் இல்லை. இந்த முறையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்தால் நீங்கள் தண்ணீர்களை கடந்து அந்த பக்கம் போவீங்க. ஏசாயா சொல்கிறேன் பாருங்க, அவனுடைய விஷயத்தில் ஏசாயா தண்ணீர்களையும் என்ன கடந்தோம்னா 43:2 ஏசாயா 43:2 தண்ணீரையும் தீயையும் என்ன பண்ணோம்? நாங்கள் கடந்து அந்த பக்கம் போனோம் அப்படின்னு சொல்கிறார். அது பிரச்சனைகளை சொல்லுகிறார். தண்ணீர் மாதிரி பிரச்சனை, தீ மாதிரி பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து போனோம் அப்படின்னு சொல்கிறார். அக்னியில் நடக்கும்போது வேக மாட்டேன், அக்னி ஜுவாலை உன் மேலே பற்றாது. இதெல்லாம் என்னது? இது மாதிரி பிரச்சனைகள் உன்னை அப்படி பஸ்பமாக்குற மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அப்படியே தண்ணியில் மூழ்கி அப்படி போடுற மாதிரி ஒரு பிரச்சனை வரும். ஞானஸ்நான உடன்படிக்கையில் நீ தேவனோடு கரெக்டாக இருந்தீங்கன்னா இந்த தண்ணி உன்னை மூழ்கடிக்காது, இந்த அக்னி உன்னை பற்றி எரித்து சாம்பல் ஆக்காது. ஆமே. அல்லேலூயா. நல்லா ஆக்டிவாக இருங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. சர்ச்சில் இருக்கிறோன்ற ஒரு ஃபீல் இருக்கணும். ஆமே. வந்து அப்படியே குரங்கு மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு உருவெல்லாம் இருக்கக்கூடாதுங்க. ஆமே. சொல்லுங்க, கையை வைத்து இயேசு எனக்குள் இருக்கிறாருன்னு சொல்லுங்க. இயேசு எனக்குள் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். இப்படி சொல்கிற இல்லை, இப்படி சொல்லும்போது உனக்கு ஒன்று பரலோகத்தில் திறக்கும். ஆமே. ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நீ சொல்லும்போது தான் திறக்கும், ஏதாவது ஆக்ஷன் பண்ணால் தான் திறக்கும். மௌனத்துக்கு வேலையே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க. அது தியானம், அது வேற ஒரு டைமென்ஷனில் போகும். அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு வார்த்தைகளையும் சொல்ல சொல்ல ஏதோ ஒன்று அங்கங்கே உனக்கு ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஆமேன். அல்லேலூயா. அப்போ இங்கே ஏசாயா சொல்கிறாரு, தண்ணீர்களை கடக்கும்போது என் கூட இருந்தீங்க, ஆறுகளை கடக்கும்போது அது என் மேலே பொருளலை, அக்னியில் நடக்கும்போது நான் என்ன பண்ணலைன்னா வேகலை. இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கை. ஆமே. அல்லேலூயா. இந்த வாரம் 2வது பாடி, ஸ்பிரிட் பாடியை பற்றி கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஒரு அக்னி உடல் சொல்லுங்க, அக்னி உடல், ஸ்பிரிட் பாடி, ஃபயர் பாடி அப்படி வருது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் சரீரமே நார்மலாகவே உங்கள் உடம்புல ஒரு ஃபயர் இருக்கு, இருக்கா இல்லையா? டெம்பரேச்சர் இருக்கு. எவ்வளவு இருக்கு? எவ்வளவு இருக்கு? 36.5. எவ்வளவு சொல்லுங்க? உங்க உடம்புல நார்மலா இந்த சூடு இருக்கணும், இருந்தாதான் ரத்தம் ஓடும்.
எல்லாத்தையும் பிரிக்கும். இதெல்லாம் உள்ள ப்ராசஸிங் நடக்கணும்னா உங்கள் உடம்புல எவ்வளவு சூடு இருக்கணும்? இந்த உடம்புல சூடு இல்லைன்னா, உடம்புல ஹீட் போயிருச்சுன்னா என்ன அர்த்தம்? மரத்து போச்சு, காஞ்சி போச்சு, மட்டை ஆயிருச்சுன்னு சொல்லிடுவாங்க. 36.5 சென்டிகிரேட் உள்ள சூடு இருக்கணும். அல்லேலூயா. அது இருந்தாதான் உடம்பு வேலை செய்யும். அப்ப நேச்சுரலாவே கர்த்தர் நம்ம உடம்பை எப்படி வச்சிருக்கிறாரு? ஒரு சூடா ஆக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. சரி, இனி பைபிளுக்குள்ள போய் இது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு சொல்றேன். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பைபிள் இப்படி சொல்லுது. மோசே ஒரு முட்செடி அருகிலே போய் நிற்கிறான். இப்படி பார்க்குறான், தூரத்தில் ஒரு செடி அப்படியே தீ பிடிச்சி எரியுது. ஆனால் இலையோ உள்ள இருக்கிற பூவெல்லாம் என்ன பண்ணலை? கருகவில்லை. செடியில் தீ எரிகிறது, ஆனால் எதுவும் என்ன செய்யலைன்னா கருகவே இல்லை. அல்லேலூயா. பச்சை பசேல்னு தான் இருக்குது, ஆனால் தீ எரியுது. இதுதான் உன் ஸ்பிரிட்டை குறித்து, உன்னுடைய ஃபயர் பாடியை குறித்த ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ தீ எரியுதுன்னு சொன்ன உடனே ஃபயர் பாடி ஆகணும்னு உடனே உன் மேலே பெட்ரோலை ஊற்றி அப்படியே எரிஞ்சு ஃபயர் பாடி ஆயிடுச்சு, அப்படி இல்லை. இது எரியும், எரிகிறது தெரியும், ஆனால் எரியாது. ஆமென் சொல்லுங்க, கையை வச்சு சொல்லுங்க. எரியும், எரிகிறது தெரியும், ஆனால் சாம்பல் ஆகாது. மறுபடியும் சொல்லுங்க. எரியும், எரிகிறது தெரியுது, ஆனால் சாம்பல் ஆகாது. என்ன ஆகாது? சத்தமா சொல்லுங்க. சாம்பல் ஆகாது. இதுதான் உன்னோட அமைப்பு. ஆமென். அல்லேலூயா. நீ எரியணும், எரிகிறது தெரியணும், ஆனா சாம்பல் ஆக மாட்ட, அழிஞ்சு போக மாட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமென். இன்னொரு உதாரணம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 12-13 வசனம் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு கூட ஒரு விளக்கை பற்ற வச்சு வச்சிருவான் ஆசாரியன். அந்த விளக்கு 24 மணி நேரமும் எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த விளக்கு அணையவே கூடாது. உங்க நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, என் விளக்கு. சத்தமா ஒரு 5 தடவை சொல்லு, என் விளக்கு, என் ஸ்பிரிட் எப்படி இருக்கணும்? சொல்லு, வாய் தந்த. அணையவே கூடாது, எரிஞ்சிட்டே இருக்கணும். அந்த விளக்கு எதுக்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டில் வருகிற உனக்கு அடையாளம், உன்னுடைய ஆவிக்கு அடையாளம். அது என்ன பண்ணணும்னா எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அணையவே கூடாது. சொல்லுங்க, அணையவே. எரியும்னு சொல்லுங்க. உள்ள ஒன்று எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது அணையவே. ஒரு நிமிஷம் கூட அணையக்கூடாது. ஒரு செகண்ட் கூட அணையக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற விளக்கு 24 மணி நேரமும் துளிர் விட்டு எரிந்து கொண்டே இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் புதிய உடன்படிக்கையின் சபைக்கு சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன முன்னடையாளம். உன்னுடைய ஆவி எப்போதும் கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது அணையவே கூடாது. அல்லேலூயா. இது ஒரு ப்ரொஃபட்டிக்கல் சைன், ஒரு தீர்க்க தரிசன அடையாளமாக இருக்கிறது. அடுத்து இயேசு பூமிக்கு வரும்போது சொல்லுகிறார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் என்ன சொல்லுகிறார்? யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லமையுடையவர், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் உங்களுக்கு என்ன கொடுப்பார்? ஸ்நானம் கொடுப்பார். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும். இந்த தூங்குற பக்கத்தில் தூங்குற மண்டையில் மட்டுன்னு ஒன்று போடுங்க, பரிசுத்த ஆவியினாலும். என் பிரசங்கத்தை கேட்டு தூங்குனா நீ எவ்வளோ பெரிய ஆளு? பரிசுத்த ஆவியினாலும். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலும். நல்லா வாய்த்துங்க. பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும். மறுபடியும் சொல்லுங்க, என்னை ஆண்டவர் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? நீ பூமியில எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு? சொங்கி போய் சணங்கி போய் பேயடிச்ச மாதிரி? அப்படி இல்லை. தேவன் உனக்கு ஒரு ஞான ஸ்நானத்தை கொடுத்து உன்னை அக்னியாக மாற்ற விரும்புகிறார். அவர் என்ன எப்படி இருக்கணும், எந்த மாதிரி நீ இருக்கணும்னு நினைக்கிறாரு? உன்னை பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் நிரப்பி நீ ஒரு ஃபயராகவே இருக்கணும்னு விரும்புகிறார். ஆமே ஆமே. கையை வைத்து சொல்லு, நான் அக்னி. நல்லா வாயத்தனம் சொல்லு, நான் அக்னி.
எனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்குது. சத்தமா இன்னும் செய்திக்குள்ளே போகலை. எனக்குள்ள ஒரு அக்னி இருக்குது சொல்லு. எனக்குள்ள ஒரு பிரசன்னம் இருக்கிறது. பின்னாலெல்லாம் வாயத்தனம் சொல்லு, சிரிக்காத. ஒரு அக்னி இருக்குது எனக்குள்ள, ஒரு ஃபயர் எனக்குள்ள இருக்குது. ஆமே. உன்னை பார்த்தாலே நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிள்ளைன்னா எப்படி தெரியும் தெரியுமா? உனக்கு உள்ள உன்னை பார்த்த உடனே, உன் கண்ணை பார்த்தா, உன் மூஞ்ச பார்த்தாலே உனக்குள்ள ஒரு ஃபயர் உள்ள எரிந்து கொண்டிருப்பதை வெளிப்படுத்துகிறது தான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியே வந்து இருந்துட்டு போற பத்தியா, அது வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய ஐடி என்ன சார்? உன்னுடைய அடையாளம் என்ன? நீ ஆண்டவர் பிள்ளைன்றதுடைய அடையாளம் என்ன? நெத்தில நான் இயேசு இயேசுன்னா எழுதிக்கிறேன் இல்ல. உன்னை பார்க்கும் பொழுது உள்ளே ஒரு கொழுந்து விட்டு எரிகிற அக்னி உனக்குள் இருக்கிறது என்று நீயும் உணர வேண்டும். உன்னை பார்க்கிற ஜனமும் உணர வேண்டும். அல்லேலூயா. அதுதான் உன்னோட ஐடென்டிட்டி. இது இல்லாம இதுக்குள்ள இருந்த நீ செத்த போனோம். இது இல்லாம நீ வாழ்ந்த நீ ஒரு டெட் பாடி. இருக்கிறேன் என்றும் செத்து இருக்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. பக்கத்துல கேளு, செத்து இருக்கிறியா உயிரோடு இருக்கிறியா? கேளு கேளு, வாயை தருது. எப்படி செத்து போய் இருக்கிறியா? உள்ள ஏதாவது கொழுந்து விட்டு எரிகிறதா? அல்லேலூயா. சில மூஞ்ச பார்த்தாலே நமக்கு இருக்கிற அபிஷேகமும் அப்படி இறங்கிரும். அப்படி இருக்கும் பாருங்க. அதனால பார்க்கறதே இல்லை. அல்லேலூயா. ஆமே. சத்தமா சொல்லுங்க ஆமே. சரி, இதை இயேசு சொல்லிக்கிட்டே வர்றார். பூமியின் மீது அக்னியை போட வந்தேன், இப்பொழுது அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். வசனம் தெரியல பார், வாயிலையும் வரமாட்டேன், என் வாயவே பார்க்குறேன். கையை வச்சு சொல்லு, பூமியின் மீது அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே சொல்லு, இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்ப ஆண்டவருடைய விருப்பம் என்ன? ஓ மீது ஒரு அக்னியை போட்டு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் போடுகிற அதே க்ஷண பொழுதிலே அந்த அக்னி ஓ மேல பற்றி எரிய வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது. உன்னை குறித்த தேவனுடைய விருப்பம் அதுதான். பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி பழைய ஏற்பாட்டிலிருந்து இந்த ஃபயர் பாடியை லைட்டா ஆண்டவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லிக்கிட்டே வருகிறார். இப்போ பெந்தேகோஸ்தே என்ற நாள் வந்தது. பெண்டின்னா 50, அறுவடையின் நாள். அது ஒரு காலம். நம்ம கணக்குக்கு ஒரு பொங்கல் காலம்னு வச்சுக்கோங்களேன். அறுவடையின் காலம் 50வது நாள். இவர்கள் எல்லோரும், அப்போஸ்தலர் 1:14 சொல்லுது, இவர்கள் எல்லோரும் கர்த்தர் காத்திருக்க சொன்ன உடனே மேலறையில போய் ஜெபித்தும் ஆராதித்தும் தேவ பிரசன்னத்தில் நிறைந்தும் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. யார் மேல இந்த தீ விழுகும்? பக்கத்தில் தட்டிகள். யார் மேல இந்த தீ விழுகும்? யார் மேல இந்த அக்னி விழுகும்? யார் மேல இந்த ஃபயர் பாடி ஆக்டிவேட் ஆகும்? அல்லேலூயா. ஒரு கூட்ட ஜனம் வெளியில லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, அவங்க மேல இது விழல. அல்லேலூயா. பக்கத்தில் தட்டி சொல்லு, வெளியில இந்த ஊர்ல ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மேல இது போய் விழவே இல்லை. யார் மேல விழுது? மேலறையிலே ஒரு 120 பேர் கூடி இருந்து ஜெபித்தும் ஆராதித்தும் துதித்தும் கொண்டிருக்கிறார்கள். ஆமே. யாருடைய பாடியை கர்த்தர் சிரிக்காத பின்னால நல்ல ஆமேன்னு சொல்லு. ஆமேன். அல்லேலூயா. இந்த வசனம் போய் உன்னை மாத்தணும், இல்லைன்னா நரகம் தான் உனக்கு. ஆமே. அல்லேலூயா. சத்தமா சொல்லு அல்லேலூயா. ஆமே. யார் மேல இந்த பாடி ஃபயர் பாடி ஆகும்னா, யார் ஒருவன் ஜெபித்து ஆராதித்து துதித்து அந்த செட்டிங்ல இருக்கிறானோ அவன் மேல கர்த்தர் இந்த ஃபயர் பாடியின் அக்னியை மேலே போடுகிறான். அல்லேலூயா. பேருக்கு வாழாத, போயிரு எங்கேயாவது ஓடி போய் முருகன் கோயிலில் போய் உட்காந்துக்க. இங்க இருந்தீங்கன்னா உனக்குள்ள ஒரு ஃபயர் இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே ஆமே ஆமே. அப்படி இருந்தாதான் நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கு வித்தியாசம் இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்துக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்குது. மத்தாளுக்கு உனக்கு வித்தியாசம் இருக்கு. வெளியில இருக்கிறவனுக்கு உள்ள இருக்கிறவனுக்கு வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா.
என்ன வித்தியாசம்? உனக்கு உள்ளே ஒரு தேவனுடைய ஃபயர் உள்ளே அசைவாட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். சொங்கி மாதியே இருந்துட்டு சொங்கி மாதியே போனேன்னா நீ சொங்கி மாதியே போயிடுவ. கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன சார் வித்தியாசம்? உலகத்தில் இல்லாத ஒன்று உனக்குள் இருக்கிறது. உலகத்தில் இல்லாத ஒன்று உனக்குள்ள வருது. உலகத்தில் கிடைக்காத சமாதானம் உனக்குள் வருகிறது. உலகத்தில் இல்லாத நிம்மதி உனக்குள் வருகிறது. உலகத்தில் வந்த நோய் உலகத்தை கொல்லுகிறது, உன்னை காப்பாற்றுகிறது. இந்த வித்தியாசங்கள் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. இங்கே 18 வருஷமா 19 வருஷமா வரும்போது வந்ததெல்லாம் பேய் பிடிச்சு நோய் பிடிச்சு சாக வந்தது பாருங்க. கர்த்தர் அன்னைக்கு காப்பாற்றினது இன்னைக்கு மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. பேய் பிடிச்சு ஆடி உளுந்து தற்கொலை பண்ணி போனதெல்லாம் மறந்துருச்சு. உனக்கு மறந்துடும். மனுஷன் தானே மறந்துடும். நீ மறந்துடுவ. இந்த ஃபயரை விட்ட போனதெல்லாம் திரும்பி வருவதற்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, ஏதோ ஒரு நாள் இல்லை, எப்பவோ ஒரு நாள் இல்லை, இந்த ஃபயர் உனக்குள்ள ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எரிகிற மாதிரி உனக்கு உள்ள இந்த தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்குள் மாற்றத்தை விரும்பவில்லை. சொல்லு பக்கத்தில் பார்த்து, மாற்றத்தை விரும்பல, மறுரூபத்தை விரும்புகிறார். என்ன விரும்பல? இன்னைக்கு மாறுவ, நாளைக்கு மறுபடியும் மாறிடுவ. நீ உங்ககிட்ட மாற்றத்தை எல்லாம் ஆண்டவர் விரும்பல. தேவன் உன்னிடம் மறுரூபத்தை விரும்புகிறார். மெட்டமெரிசிசம். The word is மெட்டமெரிசிசம். மெட்டமெரிசிசம்னா என்ன? முதல்ல இங்கே எழுதி வச்சிருந்தேன் பாருங்க. ஒரு வண்ணத்து பூச்சி, ஒரு பட்டம், ஒரு கம்பளி புழு இருக்கும். இந்த வெளியில் எழுதி போகும்போது அந்த செவுத்தில் போட்டு வச்சிருக்கேன், பார்த்துருப்போம். கம்பளி பூச்சி யாராவது வாப்பா கம்பளி பூச்சி கொஞ்ச நேரம் கையில் உட்கார்றா அப்படி யாராவது சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? பார்த்த உடனே சத்தம் போட்டு கடிச்சதுன்னா குத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி தானே? அதை யாரும் விரும்புறதில்லை. ஆண்டவர் அதை மறுரூபப்படுத்துகிறார். எப்படின்னா, நீ முதல்ல இருந்த நிலைக்கு திரும்பவும் வரவே முடியாது. ஹலோ, மாற்றம்னா என்ன தெரியுமா? 4 நாள் மாறின மாதிரி குதிப்ப, 5ஆவது நாள் நீ மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிடுவ. அது மாற்றம். மறுரூபம்னா என்ன சாரு? கம்பளி பூச்சியா இருக்குது, அது கூட்டுக்குள்ள அடைக்கப்படுகிறது, அது உருமாறுகிறது. கடைசியில் பார்த்தா அழகான பட்டாம்பூச்சியாய் சிறகடித்து பறந்து வெளியே வருகிறது. ஆமே. அதை எல்லாத்துக்கும் அழகா என் ரூமில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு பட்டாம்பூச்சி சுற்றிக்கிட்டே இருக்கு. வந்து பாரு, பொய் சொல்லல, வந்து பாரு. ஆனால் என் ரூமில் யாரையும் விடுறதில்லை. அது ஏதோ வருது உள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. நைட்டு ஒரு ஏஞ்சல் வருது, காலையில் பட்டாம்பூச்சி வருது, அது வருது. இப்போ போய் பாரு, ஒரு 10 பூச்சி சுற்றிக்கிட்டே இருக்கு. எங்கேருந்து வருதுன்னு எனக்கு ஜன்னலெல்லாம் பூட்டி தான் வச்சுருப்பேன். அது சுற்றிக்கிட்டே இருக்கு உள்ள. அல்லேலூயா. சத்தமா சொல்ல அல்லேலூயா. இது வண்ணத்து பூச்சி புழு அப்படியே பட்டாம்பூச்சியா மாறி அழகானதுக்கு அப்புறம் மறுபடியும் அது புழுவாக மாறவே முடியாது. தட்டி சொல்லுவோம், மண்டையில உரைக்கட்டும், நீ மாறணும்னு கர்த்தர் நினைக்கல, உன்னை மறுரூபப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறார். ஒரு பொழுதும் மறுபடியும் பழைய நிலைக்கு வர முடியாத வண்ணத்து பூச்சியாக தேவன் உன்னை மாற்ற விரும்புகிறார். That is a fire. இந்த ஃபயரை தான் உள்ள கொண்டு வர விரும்புகிறார். இல்லைன்னா நீ இங்க சிரிச்சு மண்டை ஆட்டிட்டு வெளியில போய் வேற மாதிரி பேசிட்டு போயிடுவேன். அது உன்னுடைய மாற்றம். நல்லா இருக்கும்போது நல்லா பேசுவேன், மோசமா இருக்கும்போது மோசமா பேசுவேன். அல்லேலூயா. இது மாற்றம். உன்னிடம் தேவன் மாற்றத்தை விரும்பவில்லை. இயேசு மாற்றத்திற்காக உலகத்துக்கு வரல, உன்னை மறுரூபமாக்கும்படி வந்தார். உன் மனம் புதிதாகிறதுனாலே, ரோமர் 12 சொல்லுது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாக வேண்டும். மெட்டமெரிசிஸுக்குள்ள போகணும். அதுதான் தேவனுடைய சித்தம். ஒரு ஆமென் சொல்லு. பக்கத்தில் தட்டி சொல்லு, மாற்றம் இல்லை. தட்டி மாற்றம் இல்லை ராஜா. உன் மாற்றமெல்லாம் எங்களுக்கு தெரியும் ராஜா. மாற்றம் இல்லை, மறுரூபம். சொல்லுங்க, மறு அவதாரம். மாற்றம் இல்லை, மறுரூபம். நீ பட்டர்ஃப்ளை ஆயிட்டேன்னா திருப்பி ஒரு நாளும் கம்பளி புழுவாக ஆகவே நீ சாகிறது பட்டர்ஃப்ளையாக தான் சாகும்.
அல்லேலூயா. இவங்க எதுக்கு மேலே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? மாற்றத்துக்காக அல்ல, மறுரூபத்துக்காக. அல்லேலூயா சொல்லுங்க. மேலறையில் 120 பேர் எதுக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க? ஒரு மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. அப்படி ஜெபம் பண்ணாத, என்னை மறுரூபப்படுத்தும் ஆண்டவரே. மறுரூபம் தான் முடிவானது. மாற்றம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அவங்க மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது மறுரூபப்படுத்துகிற அக்கினிமயமான, பைபிள் சொல்லுது, அக்கினிமயமான பிரிந்த நாவுகளை உடைய பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அந்த அறையம் நிரப்பி அவர்களையும் நிரப்புகிறார். கையை வைத்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கிற ஆவியாகிய தேவன் அக்கினிமயமான தேவனாக இருக்கிறார். சத்தமா கையை வைத்து சொல்லுங்க, அக்கினிமயமான. சொல்லுங்க, அக்கினிமயமான, அக்கினிமயமான, மறுரூபப்படுத்துகிற, மாற்றத்தை உண்டாக்குகிற அல்ல, மறுரூபப்படுத்துகிற, என்னை வேறாளாய் மாற்றுகிற, என்னை பழைய நிலை அல்ல ஒரு புதிய நிலைக்குள் கொண்டு போகிற பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா என் மேல் வந்து இறங்குகிறார். அல்லேலூயா. ஏன் உனக்கு லைஃப்ல மாற்றம் இல்லை? ஏன் 6 மாதம் நல்லா இருக்க மறுபடியும் உழுகிற, 6 மாதம் நல்லா இருக்கிற செவுத்தை பார்க்குற, 6 மாதம் நல்லா இருக்கிற அழுதுட்டு ஓடுற, 6 மாதம் நல்லா இருக்கிற பழையபடி சொல்கிற, 6 மாதம் என்ன? மறுரூபமாகலை. என்ன ஆகலை சொல்லுங்க? மறுரூபமாகலை. மாறிக்கிட்டே இருக்கிற. நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கிற, இப்படி இருக்கும்போது இப்படி ஆயிடுற. நோ 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 நோ. ஆண்டவர் உன்னை மறுரூபமாக்க விரும்புகிறார். கையை வச்சு சொல்லி, இயேசுவின் நாமத்தினால பிதாவே, உம்முடைய ஆவியின் மூலமாக நான் மறுரூபம் அடைய விரும்புகிறேன். சத்தமா சொல்ல, மறுரூபம் அடைய விரும்புகிறேன். நான் மாற்றத்தை அல்ல, மறுரூபத்தை நான் விரும்புகிறேன். ஆமே. உள்ள போகுதா? கேளு. உள்ள போகுதா? மேட்ரு உள்ள போகுதா? மைண்டுக்குள்ள போகுதா? மாறுறவனையெல்லாம் நம்பாது சார், மறுரூபமாக தான் பார்க்கணும். அல்லேலூயா. மறுரூபம் தான் மிக முக்கியமானது. இப்போ மேலறையில் தேவன் இந்த ஃபயரை உள்ளே கொண்டு வர்றதுக்கு அவங்க மேலே அக்னியை உள்ளே போடுகிறார். ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணுகிறார். ஏசாயா அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, ராஜா செத்து போயிட்டானே. ஒரு தூதன் வந்து 6ஆம் அதிகாரம் ஏசாயாவில் ஒரு கொரட்டில் ஒரு அக்னியை எடுத்துக்கொண்டு வந்து ஏசாயா நாவில் வைக்கிறான். ஆமே. அப்போ சொல்ற, ஐயோ அதமானேன், ஐயா தகனமாயிட்டேன், நான் செத்துட்டேன், பழைய ஆள் செத்துருச்சு, இப்போ ஏதோ ஒன்று புதுசாக உள்ள வருது. இப்படி ஆகிறதுக்கு தேவன் எதை பயன்படுத்துகிறார் என்றால் பரலோக அக்னியை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. பரலோக அக்னினா எப்படி சார்? உன்னை எரிச்சிருமா, சாம்பலாக்கிடுமா? சாம்பலாக்காது. நாக்கில் குரட்டில் தீய வச்ச உடனே அவனுக்கு என்னமோ உள்ளுக்குள்ள எல்லாம் ஏதோ ஆகுது. எரேமியா 20:9 சொல்லுது, என் எலும்புகளுக்குள்ளே அஸ்திக்குள்ளே ஒரு தீ பிடிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது, கேட்கும் பொழுது எனக்கு தூக்கம் வரல. ஆண்டவரே, என் எலும்புகளுக்குள்ளாக தீ பிடித்து அப்படியே எரிகிறது. இதெல்லாம் எங்க நடக்குது? இந்த ஃபயர் எங்க நடக்குது? இந்த அக்னி எங்க நடக்குது? உள்ள நடக்குது. சொல்லுங்க, உள்ள நடக்குது. வாயத்தனம் சொல்லு, உள்ள நடக்குது. ஆவியில நடக்குது. ஆவியில ஏதோ ஃபயர் மாதிரி ஆகுது. உட்கார முடியல, நிற்க முடியல, ஜெபம் பண்ணணும்னு தோணுது, அந்நிய பாஷை பேசணும்னு தோணுது, ஆராதிக்கணும்னு தோணுது. உள்ள என் ஆவிக்குள்ளே என்னால் நம்ப முடியாத ஒரு அக்னி உள்ள கிளறி விடப்படுகிறது. பெந்தேகோஸ்தே நாளில் என்ன நடந்துச்சு? உள்ளான மனுஷனில் ஒரு அக்னி, ஒரு ஆவி கிளறி விடப்படுகிறது. உன்னை நான் போட்டு கிளற வேண்டியதா இருக்குது. வாரம் 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 வாரம். அப்புறம் அடுத்த வாரம் வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். கையை வைத்து சொல்லு, ஆவி. சத்தமா சொல்லு, என்னுடைய ஆவி. சொல்லு, என்னுடைய ஆவி அக்னியானது, என் சரீரம் அக்னியானது. சத்தமா என் ஆவி அக்னிமயமானது. சொல்லு, என் சரீரம் அக்னிமயமானது. எபிரேயர் 12:29 சொல்லுது, நம்முடைய தேவன் பட்சிக்கிற சொல்லுங்க எல்லாரும், என் தேவன். உன் கடவுள் எப்படி இருக்கிறார்? உன் தெய்வம் எப்படி இருக்கிறாரு? குளிர்ந்த தண்ணி மாதிரி இருக்கிறாரா? உன் கடவுள் எப்படி இருக்கிறாரு?
அந்த வசனத்தை பார்த்தாது சொல்லு, வாய் திறந்து ஒரு 4 தடவை சொல்லு. உள்ள ஏதாவது ஒரு ஃபயர் ஆகட்டும். நம்முடைய சொல்லுங்க, நம்ம எல்லாருடைய தெய்வம் எப்படி எப்படி இருக்கிறாரு சொல்லு, எப்படி இருக்கிறாரு சொல்லு ஒரு 5 தடவை. என்னுடைய தேவன் எனக்கு உன் தேவன் எங்க இருக்கிறாரு? உன் தேவன் எங்க இருக்கிறாரு? கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எங்க இருக்கிறார்? எனக்கு உள்ளே சொல்லு. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள்ளே. கொலோசியர் 1:27 கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக எனக்குள் வாசம் பண்ணுகிறார். எப்படி வாசம் பண்ணுகிறார்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற சொல்லு, கையை தட்டி நல்லா சொல்லு பார்க்கலாம். ஒரு அக்கினி உள்ள வர்ற மாதிரி சொல்லு. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக எனக்கு உள்ளே. மறுபடியும் சொல்லு, என்னுடைய தேவன் இயேசு உள்ள இருக்கிறார். எப்படி சார் இருக்கிறார்? நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாக. செத்து போன பேடிச்ச மாதிரி இல்லை. உன் மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்குது. ஆனா தெய்வம் அப்படி இல்லை. தெய்வம் உனக்குள் இருந்தால் அவர் பட்சிக்கிற அக்கினியாக, கொழுந்து விட்டு எரிகிற தெய்வமாக, வெளிச்சமாக உனக்குள்ளே வாசம் பண்ணிக்கொண்டார். நீ எப்படி கடவுளை பார்த்து வச்சிருக்கிற? சோகமா இருந்தா கடவுள் சோகமாயிட்டார்னா, கடவுள் என்னைக்கா சோகமா இருக்கிறாரா? நீ சோகமானா கடவுள் சோகமாகிறாரா? இல்ல இல்ல. சோகமாய் இருக்கிற உனக்குள் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். சோர்ந்து போய் இருக்கிற உனக்குள் தேவன் பட்சிக்கிற அக்னியாக இருக்கிறார். தளர்ந்து போய் இருக்கிற உனக்குள் தேவன் பட்சிக்கிற அக்னியாக எழும்பி உன்னை இந்த பூமிக்கு அக்னியாய் காட்டும்படிக்கு பூமியின் மீது அக்னியை போட வந்தேன். அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று அவர் விருப்பத்தை உன் மேல வச்சார். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் வாயை திறந்து அப்படி சொல்லு. லாப்ரா அந்நிய பாஷையில் பேசிப்பாங்க. லாபாராகா ஷம்தலா மார்பாட்டலா கிராடாபா ஷாலா தரானலா ஹராபா. பேசு பேசு பேசு. எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், ரிபிலியன் ஸ்பிரிட், முரட்டாட்டத்தின் ஆவிகள், சத்தியத்துக்கு எதிர்த்து நின்று அமர்ந்து கொண்டிருக்கிற அசுத்த ஆவிகள், சபிக்கப்பட்ட ஆவிகள், அவைகளுடைய கிரிகளை பிரேக் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். லப்ரஹோசியாந்தலா பிரடாகா ஷாகாலா மாண்டாலா. பேசுவாய் தந்து லபரே ஷம்தனா எருகலா லப்ரஹ். நீ பேசும்போது உள்ள ஒரு ஃபயர் லைட்டா கிளறி விடப்படும். பேசு பார்க்கலாம். வாய் தந்து ஹல்தரோகோ லப்ரஹ் சியாலா லெண்டர முடோ சபன கிரகாடா கால்வரா கடாதரகா மராவா ஷானதரகடகதலா. என்ன நினைச்ச நீ? அப்படியே சோகமா பாவமா உட்கார்ந்தா நீ பெரிய ஆளா? நீ ஆவியும் அபிஷேகம் இல்லாத பாவமான ஆளு. அல்லேலூயா. பாவமா மூஞ்ச வச்சா நீ பாவமா? உண்மையிலே நீ பரிதபிக்கப்பட்ட ஆளு. அல்லேலூயா. தேவன் பரிதாபமாக இல்லை. தேவன் பயங்கரமான பட்சிக்கிற அக்னியாக உனக்குள் வெளியே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். உன்னை பட்சிக்கிற அக்னி போல, உன்னை ஒரு ஃபயராக, உன்னை ஒரு மகிமையாக, உன்னை கொழிந்து விட்டு எரிகிற நபராக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இந்த தெய்வம் அப்படித்தான். இந்த தெய்வம் அப்படித்தான். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்க. ஆசையா அப்படி மாற ஆசையாங்கள். பட்சிக்கிற அக்னி போல, ஒரு கொழிந்து விட்டு எரிகிற அக்னி போல. ஆமே ஆமே ஆமே. எலியாவின் பலிபீடத்தை கர்த்தர் எப்படி என்ன பண்ணினாரு? அக்னியின் மூலம் எரித்தார். காலையிலேருந்து கூப்பிடுறானுங்க எல்லாம். மற்றவெல்லாம் கூப்பிடுறான், பாகால கூப்பிடுறான். அந்த தெய்வம் ஒண்ணுமே வரல. இவன் பலிபீடத்தை கட்டி தண்ணியை கோரி ஊத்தி நல்ல ஈரப்பதமாக்கி ஜெபிக்கிறான். பரலோகத்தின் அக்னி கீழே இறங்கி வருகிறது. கையை வைத்து சொல்லுங்க, எலியாவின் பலிபீடம் நனைந்திருக்கல. அக்னியினால் பரிசோதிக்கப்பட்டு அக்னி இறங்கிச்சு. கையை வைத்து சொல்லி, இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு என்னுடைய பலிபீடம், என்னுடைய போர்ட்டல், என்னுடைய பலிபீடம்
தேவனுடைய அக்கினியினால் நிரப்பப்படுவதாக. ஆண்டவரே சொல்ல, கேளு, வாயை திறந்து. இயேசுவே, எலியாவின் தேவனேன்னு நான் கூப்பிடுறேனே, எலியாவின் தேவனேன்னு பாடுறேனே, எனக்குள்ள ஒரு அக்கினி இல்லாம அந்த அக்கினியை நான் பாடுறேனே, அந்த அக்கினியோடு அந்த அக்கினி தேவனை பாடினால் அந்த அக்கினி இந்த பூமிக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாக மாறுமே. கையை வைத்து சொல்லு, எலியாவின் அக்கினி என் பலிபீடத்து மேல இன்னைக்கு விழுகட்டும் ஆண்டவரே. 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாலமோன் தேவாலயத்தையெல்லாம் கட்டிட்டு ஒரு பலியை கர்த்தருக்கு செலுத்திட்டு உள்ள போகணும்னு சொல்லி எல்லாம் கட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு, பலிபீடத்தை கட்டி தயாராகி வச்சுட்டு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். பைபிள் சொல்லுது, அவன் ஜெபித்து கொண்டிருந்த பொழுது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி பலிகளை பட்சித்து கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிரப்பிட்டு, இன்னைக்கு நீ அக்கினியினால் நிரப்பப்பட்டால் ஆலயம் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்படும். நீ அனலும் இல்லாம நீ குளிரும் இல்லாம உள்ள உட்கார்றதுனால ஆலயம் தன் மகிமையை இழக்கிறது. தேவ பிள்ளையே, யாருக்கோ பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ அக்கினியினால் நிரப்பப்பட்டால், உன் மேல அக்கினி பலிபீடத்து மேல இறங்கினா ஆலயம் தேவ மகிமையினால் மூடப்படும். ஆமென், அல்லேலூயா. கையை வைத்துக்கள். ஆண்டவரே, சாலமோனுடைய ஆலயம் அக்கினியினால் அடையாளப்படுத்தப்பட்டது. ஆமென். இதுதான் அந்த ஆலயத்துக்கு அடையாளம். கர்த்தர் அக்கினியா இறங்கினார். அந்த ஆலயம் ஆசீர்வாதமான ஆலயம். இன்னைக்கு உங்க இருக்கிற ஒவ்வொருவர் மேலையும் தேவன் அக்கினியா இறங்கினால் இந்த ஆலயம் தேவ மகிமையில இந்த பட்டணத்துக்கு ஆசீர்வாதமாக, இந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதமாக, இந்த ஊருக்கு ஆசீர்வாதமாக, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக, உன் வீட்டுக்கு ஆசீர்வாதமாக, நீ வேலை செய்கிற இடத்துக்கு ஆசீர்வாதமாக. குளோரி அங்கிருந்து தான் வெளிப்பட்டு வெளியே வரும். நீ ஃபயர் ஆகணும், ஜீவ வாசனையாக மாறணும். உன் தலை மேல கையை வச்சு சொல்ல, நான் அக்னியா மாறணும். பாஸ்டர் அக்னியா மாறணும், நீ அக்னியா மாறணும். ஆமென், அல்லேலூயா. உன் வாழ்க்கை, உன்னை சுற்றி இருக்கிற அமைப்புகள் மாறணும்னா நீ அக்னியாக மாறணும். நீ குளிர்ந்து படுத்துக்க, மலர்ந்துபடி. எப்படி மாறும்? எப்படி மாறும்? பைபிளை தொடாத, ஜெபம் பண்ணாத, பாட்டு படிக்காத, மூஞ்ச குரங்கு மாதிரி வச்சுக்கோ. எங்கே போனாலும் உங்க கூட ஒரு பேய் இருக்குன்னு எல்லாரும் பார்க்கணும், தெரியணும். உங்க கூட பேய் பிடிச்ச மாதிரியே இருக்குது மூஞ்ச பார்த்தா, ஏன் பேய்க்கு பிடிச்சிருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு நீ போகணும். அல்லேலூயா. அது உன் அடையாளம் இல்லை. உன் அடையாளம் என்ன தெரியுமா? தேவனுடைய அக்னி உன் மேலே அப்படியே இறங்கணும். உன்னை பார்க்கும்போதே ஏதோ ஒரு வித்தியாசமான அபிஷேகம் தெரியுது, ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் முகத்தில் தெரியுது, பேச்சில் தெரியுது. இதுதான் அக்னி வெளிப்படுகிற விதம். அல்லேலூயா. மேலறையிலே கர்த்தர் அக்னியினால் அவர்களை அடையாளப்படுத்தினார். அவங்க ஜெபம் பண்ணாங்க, கர்த்தர் அக்னியை வெளிப்படுத்தினார். சாலமோன் தேவாலயத்தில் ஜெபித்தார்கள், கர்த்தர் அக்னியை போட்டார். எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு ஜெபித்தான், கர்த்தர் அக்னியை போட்டார். Your body is a fire. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக நடத்தி கொண்டு வருகிறார். ஏன் அக்னி ஸ்தம்பம்? இரவுல பாம்பு வரும், தேள் வரும், காட்டு மிருகங்கள் வரும், பொல்லாத மனிதர்கள் வருவார்கள். இந்த அக்னி ஸ்தம்பம் முன்ன போய் எல்லாத்தையும் எரித்து விடும். ஆமென். நீ அக்னியா மாறினா உன் வாழ்க்கைக்கு முன்னால் வருகிற தேள் போல மனிதன், பாம்பு போல மனிதன், உன்னை அழிக்க வர்றவன், உன்னை கெடுக்க வர்றவன், நாசமாக்க நினைக்கிறவன், சதி பண்றவன் எல்லாம் சாம்பலாயிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அக்னியா மாறணும். தட்டு பக்கத்தில், நீ அக்னியா மாறணும். நீ அக்னியா மாறினா உனக்கு முன்னால இருக்கிற பேளு, உனக்கு முன்னால இருக்கிற பாம்பு, உனக்கு முன்னால இருக்கிற வியாதி, உனக்கு முன்னால இருக்கிற சாபம், உனக்கு முன்னால இருக்கிற எல்லாம் எரிந்து சாம்பலாகும். அதனாலதான் அக்னி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக நடக்கிறார். ஆமே, ஓகேவா? மைண்ட்ல போயிருச்சா? அப்படி பைபிளை வச்சுட்டு இருந்துச்சுல. இந்த வெளியே இருக்கிற அதிக பிரசங்கியெல்லாம் உள்ள வச்சு பைபிள் எல்லாம் கீழே வச்சு எல்லாம் நல்லா கவனி. ஒரு வசனத்தை வாசி. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம்
6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், உன் மேல என் கைகளை வைத்ததினால உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். என்ன புரியுது இதுல? இந்த வசனத்துல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்க, சொல்லுங்க. திட்டமாட்ட சொல்லுங்க. உன் மேல நான் கையை வைக்கும்போது ஏதோ ஒன்று உள்ள தீ பிடிச்சி பத்தி அன்னைக்கு எரிஞ்சிச்சு, ஓப்பன் ஆச்சு. அப்புறம் நீ ஜெபம் பண்ணாமல் பைபிள் படிக்காமல் மறுபடியும் அதை என்ன பண்ணிட்ட? மூடிட்ட. சொல்றார் பவுல், அன்னைக்கு எரிஞ்சது இல்லை, அதனோட கனல் உள்ள இன்னும் கிடக்குது. அன்னைக்கு ஒரு நாள் கையை வச்சப்ப லேசாக பத்தி எரிஞ்சில்ல, அதனுடைய ஒரு சின்ன நெருப்பு தூள் உள்ளதான் கிடக்குது. டோட்டலாக அழியலை, அணைஞ்சு போகலை. அதை நீயே அனல் மூட்டி கையை வச்சிருங்க. அனல் மூட்டி, சத்தமா சொல்லுங்க. அனல் மூட்டி, சத்தமா சொல்லுங்க. அணை மூட்டி. இங்கிலீஷ்ல ஸ்டர்ன்னு சொல்லுது. ஸ்டர்னா கிளறி விடு, கிளறி விடு. STIR ஸ்டர், கிளறி விடு. தீய கிளறி விடுற மாதிரி கிளறி விடு. நல்லா சொல்லுங்க, கிளறி விடு. சாப்பாட்டை கிளற மாதிரி என்ன பண்ண சொல்லுங்க. எதை கிளறி விடு? அடுத்தவன் வீட்டை பத்தி கிளறி விடு, பாஸ்டரை பத்தி கிளறி விடு. அதெல்லாம் பண்ணாத. எதை கிளறி விடு? உனக்குள் இருக்கிற தேவ வரத்தை, உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை, உனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய பலனை கிளறி விடு. யாரு கிளறி விட சொல்றாரு? பாஸ்டர் கிளறி விட சொல்றாரா? நீ கிளறி விடணுமா? நல்லா படிச்சு சொல்லு. யாரு கிளறி விடணும்? சத்தமா கிளறி விடு. எல்லாம் சொல்லுங்க, கிளறி விடு. பக்கத்தில் தட்டி சொல்லு, கிளறி விடு. இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். ரொம்ப நாள் ஆச்சுன்னா என்ன ஆயிடாது? கொஞ்சம் இருக்குது, அதை என்ன பண்ணு? கிளறி விடு. ஆமே. உனக்குள் இருக்கிற தீயை கிளறி விடு. அல்லேலூயா. ஒரு 5 தடவை கை வச்சு சொல்லுங்க, எனக்குள் இருக்கிற தீ இன்றைக்கு கிளறி விடப்படுகிறது. சத்தமா சொல்லு. நீங்க ஏன் சொல்லு? 5 தடவை சொல்லு. சத்தமா சொல்லு. சொல்லு வாயை தந்து. எனக்குள் இருக்கிற தீ இன்னைக்கு கிளறி விடப்படுகிறது. எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் உண்டான ஒரு ஃபயரை இன்றைக்கு தேவ தூதர்கள் கிளறி விடுகிறார்கள். ஆமே, ஆமே, ஆமே. சத்தமா சொல்லுங்க, ஆமே. சரி, இந்த தீ கிளறி விட்டா என்ன நடக்கும்? உனக்கு உள்ள தீய கிளறி விட்டா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? நீ வெக்கமா இல்லை? உனக்கெல்லாம் அழுதுகிட்டே திரியிறியா? வயிற்று வலி, கால் வலி, நெஞ்சு வலி, தலைவலி, கடலாம் தான் போ. ஏன் 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 கேட்குறேன்? உனக்குள்ள இருக்கிற தீய நீ கிளறணும். உன் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? கேளு. என்ன தெரியுமா? உன் கடன், நீ சொல்றல 1008 பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு முடிவு எங்க சார் இருக்கு? எங்க இருக்கு தெரியுமா? உனக்குள்ளதான் இருக்குது. ஐயோ, நீ வீட்டில் வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கு அலையிற? ஊரெல்லாம் நெய் இருக்குதா அக்கா, கொஞ்சம் நெய் கொடுங்கக்கா அப்படி கேட்குற. அல்லேலூயா. சொல்லு, எனக்குள்ளே தீர்வு இருக்கிறது. உனக்குள்ள ஒரு தீ இருக்குது. அதான் உனக்கு அங்கிருந்தே காட்டிட்டு வரேன், யாத்ராமத்திலிருந்து. இந்த தீ உனக்குள்ள இருக்கிறது. இந்த ஃபயர் பாடி உனக்குள்ள இருக்குது. இந்த ஃபயர் பாடியை நீ ஆக்டிவேட் பண்ணணும், கிளறி விடணும். உனக்கு என்ன தெரியுமா? நீ பெரிய சோம்பேறி. நீ பெரிய சோம்பேறி. உனக்கு எவனாவது படுக்க வச்சு ஊட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிற. அப்படி ரொம்ப காலம் யாரும் ஊட்ட மாட்டாங்க. ஒரு பிள்ளை வளர்ற வரைக்கும் ஊட்டுவான். ஒரு பிள்ளை வளர்ந்த பிறகு யாரும் ஊட்ட அதுவா சாப்பிட்டுக்கணும். ஆமென். ஆமாவா இல்லையா? இவ்வளவு பெருசா வளர்ந்துட்டிய, இன்னொரு ஆள் ஊட்டணும்னு நினைக்கிறிய. எப்படி? உனக்குள் இருக்கிற தீயை நீயே கிளறி விட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். சத்தமா சொல்லு, எனக்குள்ள ஒரு தீ இருக்குது.
எனக்குள்ள ஒரு பரலோக தீ இருக்கிறது. சத்தமா, எனக்குள்ள ஒரு பரலோக அபிஷேகம் இருக்கிறது. எனக்குள் ஆவியானவர் வைத்த ஒரு ஃபயர் இருக்கிறது. அதை யார் கிளறி விடணும்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க, யார் கிளறி விடணும்? நீ கிளறாத வரைக்கும் அந்த தீ எரியும் அணையும் எரியும் அணையும், அப்படியே அப் அண்ட் டவுனா போயிட்டே இருக்கும். இந்த தீ எரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா? உள்ள உனக்குள்ள தீ எரிய ஆரம்பிச்சா, சொல்றேன், வெளியில உனக்கு எதிராக எவ்வளவு தீ எரிச்சாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. ஹலோ, நீ பதறல, துடிக்கிறல்ல, அழுகிறல்ல, கத்துறல்ல, கதறல்ல, இதெல்லாம் என்ன தெரியுமா? உனக்கு உள்ள தீ எரியல. உனக்கு உள்ள தீ எரியாததுனால வெளியில அவன் பத்த வைக்கிற தீ, அங்கங்க எரியிற தீய பார்த்து நீ பதறி அழுது நடுங்குற, ஐயோ ஐயோ ஐயோங்கிற. பைபிள்ல 3 புருஷர்களை பைபிள் அடையாளம் காட்டுகிறது. சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இந்த பேரை கூட சொல்லு பார்க்கலாம். சத்ராக், சத்தமா சொல், சத்தமா சத்தமா சொல். தானியேல் 3ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் வீட்டில் போய் வாசி. சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்களுக்கு வெளியே ஒரு தீ பத்த வைக்கப்படுகிறது. என்ன தீ? இந்த ராஜா சிலையை வணங்காதவர்கள் எல்லாம் எதுல போடப்படுவார்கள்? வெளியே எரியிற பெரிய தீக்குள்ளாக போடப்படுவார்கள். ஆமே. அவங்க பயந்தாங்களா? பயந்தாங்களா? இப்ப நீ ஏன் பயப்படுற? ஏன் அவங்க பயப்படல? அவங்க ஏன் பயப்படல? சொல்லுங்க, அவங்க ஏன் பயப்படல? அவங்க உன்ன மாதிரி அப்படியே படுத்துட்டு வாயில வடை சுடுறவங்க இல்ல. சத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல், இவர்கள் எல்லாம் ஒரு பழக்கம் உடையவர்கள். என்ன தெரியுமா? அந்தி சந்தி மத்தியான வேளையிலே தனக்கு உள்ளே இருக்கிற நெருப்பை எப்பொழுதும் பற்ற வைத்துக் கொண்டே இருப்பார்கள். That is a key, that is a secret. வெளியே தீ பத்த வச்சு உள்ள போட போறேன்னு நிக்கிறான். அவனுக்கு அந்த தீய பத்தி கவலையப்படல. ஏன் தெரியுமா? அதை விட உன்னதமான ஒரு பயங்கர தீ அவனுக்கு உள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த தீயை அவன் பத்த வைத்துக் கொண்டே இருக்கிறான். அவன் அறையிலே, அவன் வீட்டிலே, அவன் போகிற இடம், வருகிற இடத்துல அவனுக்கு உள்ளே இருக்கிற ஃபயரை அவன் பத்த வைத்துக் கொண்டே இருக்கிறான். தலைவலிக்கு பயப்படுற, வயிற்று வலிக்கு பயப்படுற, காய்ச்சலுக்கு பயப்படுற, எவனோ ஒருத்தன் வந்துட்டானா பல்லு வலிக்கு எல்லாத்துக்கும் பயப்படுற. தானியேல் 6:10 வெளியே தீயை பார்த்து பயப்படல, அவன் உள்ளே எரிந்த தீயை பார்த்து நம்பிக்கை கொள்கிறான். ஆமே ஆமே. என்ன போட்டிருக்கு பாருங்க? தன் வீட்டுக்குள்ளே போய், எங்க போய்? அவன் வீட்டுக்கு, அடுத்தவன் வீட்டில் போய் கெடுக்க கூடாது. அவன் வீட்டில் அவன் வீட்டுக்குள்ள போய் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகாணிகள் திறந்திருக்க 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தனக்கு உள்ளே இருக்கிற நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டே இருந்தான். ஹலோ, நீ கிறிஸ்தவன் சொன்னா ஒண்ணு இப்படி இரு, எல்லாம் ஓடி போய் வேற எங்கேயாவது போ, காவடி தூக்கிட்டு போ. என்ன இது? என்ன மார்க்கம் நினைச்சேன்? சந்த கடை நினைச்சேன்? பரிசுத்தவான்கள் இப்படி அவர்களை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமே. அம்மா வந்துச்சு பாருங்க, எத்தனை 10 வருஷமா நம்ம வந்திருக்கா, செய்வனை வச்சு அது பண்ணி சாப்பிட முடியாம எல்லாம் வந்திருக்கா. ஓகே, என்ன பேரு? எஸ்தரா, மேரியா? மேரி தானே உங்க பேரு? ஆமே. மந்திரவாதங்கள், பில்லு சூனியங்கள்,
உனக்குள்ள இருக்கிற தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகணும். எப்படி சாம்பல் ஆகும்னு நினைக்கிற? நீ ஃபயர் ஆகணும். உள்ள இருக்கிறதும் எரியும், வெளியே இருக்கிறதும் எரியும். பிளான் பண்ணி இவனுங்களை எரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானுங்க எல்லாம். எப்படி இவனுங்க ஜபத்தை நிறுத்த மாட்டானுங்க? தீய போடுவோம், எப்படியும் ஜபத்தை நிறுத்த மாட்டானுங்க. ஒரு பிளான் பண்ணி கொண்டு போய் எப்படி இவனோட காலி பண்ணிடலாம் அப்படி முடிவு பண்ணிட்டானுங்க. பக்கத்தில் தட்டி சொல்லு, உன்னை யாராலையும் அழிக்க முடியாது. சத்தமா சொல்லு, உன்னை யாரா வெளியில் இருந்து வருகிற எந்த அக்னியும் உன்னை சுட்டரிக்க முடியாது. மாறாக உனக்குள் இருக்கிற அக்னி வெளியே இருந்து வருகிற அக்னியை அவித்து போடும், அணைத்து போடும், அழித்து போடும், அந்த அக்னியை விழுங்கி போடும். அதுதான் உனக்கு உள்ள இருக்கிற அக்னி. உள்ள இருக்கிற அக்னி பெருசா, வெளியே இருந்து வருகிற பிரச்சனை பெருசா? உள்ள இருக்கிற அக்னி பெருசா, வெளியே இருந்து வருகிற நோய் பெருசா? உள்ள இருக்கிற அக்னி பெருசா, வெளியே இருந்து வருகிற பிரச்சனை பெருசா? உனக்குள்ள இருக்கிற அக்னி பெருசு. உனக்குள்ள இருந்து எரிந்து வருகிற அக்னி பெருசு. அது வெளியே எத்தனை மடங்கு வந்தாலும் அத்தனையும் எரித்து போடும். That is a revelation. என்னைக்கு இந்த நிலைக்கு உன் வாழ்க்கையை நீ கொண்டு வர்றையோ அன்னைக்கு தான் உனக்கு விமோச்சனம். ஏமாத்தியெல்லாம் பொழப்பு நடத்தாத. என்னைக்கு உன் வாழ்க்கையை இந்த ஜெப நிலைக்கு கொண்டு வந்து நீ ஒரு அக்னியாய் மாறுகிறாயோ அன்னைக்கு தான் வெளியே இருந்து வருகிற பிரச்சனைகளை எரித்து சாம்பலாக்கி நீ முன்னால போக முடியும். என்னை அழிக்கிறதுக்கு உள்ள இருக்கவன் எவ்வளவு பண்ணான், வெளியே இருக்கவன் எவ்வளவு பண்ணான். என்னை அழிக்க முடியுதா? அழிக்க முடியாதடா. இன்னும் கூட எழும்புங்கடா. என் முடிய கூட ஒன்றும் பண்ண முடியாதுடா. ஏன் தெரியுமாடா? எனக்குள்ள ஒரு அக்னி உள்ளே எரிந்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும், இரவும் பகலும் உள்ளே ஒரு அக்னி பப்பி எரிகிறது. இந்த அக்னிக்கு முன்னால உலகமே என் முன்னால வந்தாலும் என் கால் தூசியாக சவுட்டி போட்டுட்டு போயிருங்க. That is a heavenly fire. அது பரலோகத்திலிருந்து பற்றி எரிகிற நெருப்பு. இந்த நெருப்புக்கு முன்னால ஒருவனும் நிற்க முடியாது. எதிரி நிற்க முடியாது, வியாதி நிற்க முடியாது, எதுவும் நிற்க முடியாது. உள்ள இருந்து எழும்பினாலும் சரி, வெளியே இருந்து எழும்பினாலும் சரி, ஒரு சின்ன தோய்வு தட்டி போட்டுட்டு மீண்டும் அந்த அக்னியை இயேசு சொன்னது மாதிரி, இதோ பூமியிலே அக்னியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்ன மாதிரி பத்த வைக்கிறது தான் எங்க வேலை. ஆமென். நல்ல மாதிரியே பேசுவான், பக்கத்தில் போய் வேலை பார்த்து விட்டுருவான். எத்தனை பேரடா அப்படி பார்த்து பார்த்து சலிச்சு போறது? போடா, ஒரு அக்னி எனக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. எனக்கு விரோதமாக நீ பேசலாம், சதி பண்ணலாம், உள்ளே எரிகிற அக்னிக்கு எதிராக நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு அதனால தான் சொன்னாரு, உங்கள் சரீரத்தை அழிக்க வருகிறவர்களுக்கு பயப்படாதிருங்கள். உங்கள் ஆத்துமாவை அழிக்க வந்தா அவனுக்கு தான் நீ பயப்படணும். உன் சரீரத்தையும் உனக்கு இருக்கிற மற்றதையும் அழிக்க வருகிறவனுக்கு நீ பயப்படாத. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நிற்காது. எப்படி வாழ விரும்புறேன்னு சொல்லி அப்படியே லூஸ் மாதிரியே இப்படியே வந்துட்டு இப்படியே போகலான்னு நினைக்கிறியா? காலத்துக்கும் இல்லை அக்னியா மாறணும்னு நினைக்கிறியா? ஒரு பேர் அப்படி பயங்கர விசுவாசி, இப்படி பைபிளை தூக்கிக்கிறது, சிங்கா சிங்கான்னு வர்றது எல்லாம் சரிதான். உள்ள எப்படி இருக்கு? உள்ள அணைஞ்சு போய் குளிர்ந்து போய் கிடக்குது. உள்ள ஃபயரே இல்லை. வலது கையை வைத்து சொல்லி, நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். நல்ல கையை வைத்து இயேசுவின் நாமத்தினால சொல்லுங்க, பிதாவே. சத்தமா சொல், பிதாவே, இயேசுவே, நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். வாயத்தரம் சொல்லு, இயேசுவே, பிதாவே, நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். சொல்லு, நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். எனக்குள்ள அசுத்தாவிகள் வர முடியாது, எனக்குள்ள பேய் வர முடியாது, எனக்குள்ள அசுத்தாவி வர முடியாது, சாபம் வர முடியாது. நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். ஃபயர் பாடி,
பரிசுத்த ஆவியை அக்கினியாக நாவிலே இயேசு வைக்கிறார். ஏசாயா நாவிலே அக்கினியை குரடல வைக்கிறாரு. புதிய உடன்படிக்கையில் ஜனங்கள் மேல அக்கினியை வைக்கிறார். கொர்நேலியு வீட்டில் நாக்குல அக்கினியை கொண்டு போய் வைக்கிறாரு. அப்ப அவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அக்கினியாய் வாழ்ந்தார்கள். அவன் பேச்சில் ஒரு அக்கினி, அவன் சொல்லுல ஒரு அக்கினி, அவன் செயலில் ஒரு அக்கினி, அவன் நடையில ஒரு அக்கினி, அவன் சிரிப்புல ஒரு அக்கினி. இந்த ஃபயர் எங்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால ஜனம் பார்த்து என்ன சொல்லுச்சு? தேசத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் என்று பார்த்துட்டு இருந்தவன் சொல்ற, ஐயோ உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அவன் பேசும்போதே எனக்கு கொலை நடுக்குது, அவனை பார்த்தாலே எனக்கு பயம் வருது. அவனுக்குள் இருந்த அக்னி அவனை உலகத்துக்கு அடையாளப்படுத்தி காண்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து வாழ்ந்தா இப்படி வாழு, இல்லைன்னா நீ வாழ்றதுல அர்த்தமே இல்லை. உன் அழுகின மூஞ்சி, அப்படி சோர்ந்த மூஞ்சி, உன் கதை, இதெல்லாம் யார் கேட்க இருக்கிறான்னு நினைக்கிறேன்? எல்லாம் உனக்கும் பிரச்சனை இருக்குது. உன் கதையை அவன் கேட்க இங்க. ஆமே, நீ அக்கினியாய் மாறுவது ஒன்றுதான் தீர்வு. அல்லேலூயா, ஆமே. நீ அக்கினியாய் மாறுவது ஒன்று மட்டும்தான் தீர்வு. அல்லேலூயா. கீழே எதுக்கும் ஒரு வார்த்தை போய் கேட்டுட்டு வாங்கப்பா. சாத்ராக் மேஷாக்கு ஆபேத்நேகோட்ட போய் கடைசியா கேட்டுட்டு வாங்க. டேய், சிலைய கும்பிடுறியா இல்லையா? கும்பிடுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா உனக்கு இல்லையா? அவனுங்க சொல்லிட்டானுங்க, ஏய் இந்த தெய்வம் எங்களை விடுவித்தாலும் சரி, எங்களை விடுவிக்காமல் போனாலும் சரி, நாங்கள் இதை கும்பிட மாட்டோம். ஏன்னா உள்ள ஒரு ஃபயர் பவர்ஃபுல்லா எரிஞ்சிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமே. அந்த நம்பிக்கையில் தான் பேசினார்கள். உனக்கு நம்பிக்கை இருக்கா? உனக்கு நம்பிக்கை இருக்கா? வெளியிலிருந்து வர்ற நோய், சாபம், பேய், பிசாசெல்லாம் என்ன ஒன்றும் பண்ணாதுங்க. ஏங்க, எனக்குள்ள ஒரு அக்கினி, ஜெப அக்கினி, ஒரு அந்நிய பாஷை அக்கினி, ஒரு ஆராதனை அக்கினி, ஒரு வசன அக்கினி எனக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. வெளியில இருந்து வர்ற எதுவும் என்ன ஒண்ணு பண்ணாதே அப்படின்னு உன்னால சொல்ல முடியுமாக்கா? இருந்தாதானக்கா சொல்லுவோம். ஆமே, ஆமே. பக்கத்துல தட்டிக்காளு, எப்படி ஐடியான்னு கேளு. இந்த அக்னி இருக்கிறவனுக்கும் அக்னி இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? இவனுங்க சொல்லிட்டானுங்க, நோ ப்ராப்ளம், நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ. ராஜாவுக்கு கோவம் வந்துருச்சு, அவன் போறான். 7 மடங்கு தீய இன்னும் என்ன பண்ண? உன்னை சும்மா போடப்படாது, அவன் போட்ட உடனே சாம்பல் ஆகணும்டா. அவன் தீய இன்னும் 7 மடங்கு பத்த வைக்கிறான். இவன் உள்ளே அக்னியோடு இருக்கிறான், ராஜா வெளியே அக்னியை பத்த வைக்கிறான். கட்டுங்கடா, கயிறு வச்சு நல்லா கட்டுறானுங்க. கட்டி 7 மடங்கு அக்னியில சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு அங்க போட போகிறான். அக்னி இருக்கிறவனுக்கும் அக்னி இல்லாதவனுக்கும் என்ன வித்தியாசம்? தூக்கி கொண்டு போட போன அத்தனை பேரும் அந்த அக்னியின் சூட்டினாலே எரிந்து சாம்பலாகி செத்து கீழே விழுந்தார்கள். உள்ளே அக்னி இருந்தவர்கள் நீச்சல் அடிப்பது போல அந்த அக்னிக்குள்ளே நீச்சல் அடித்தார்கள். ஒரு தேவதூதன் அதற்குள்ளாக இறங்கி அந்த அக்னி சரீரமாக அவர்களை மாற்றி அக்னி அவர்களை பட்சிக்காதபடிக்கு அவர்கள் அழகா விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உள்ள அக்னியோட இருக்கிறவனுக்கும் அக்னி இல்லாம போட போனவனுக்கும் வித்தியாசம். பக்கத்துல பார்த்து சொல்லு, நடிக்காத ராஜா. சொல்லு, நடிக்காத ராஜா, ஏமாத்தாத ராஜா, சிரிக்காத ராஜா. நல்லா ஜபம் பண்ணி உள்ள நீ அக்னியா இருந்தீங்கன்னா வெளியில இருந்து வர்ற அக்னி உன்னை எரிக்காதே. ஜபமும் பண்ணாம ஒன்றும் பண்ணாம அந்த அக்னி பக்கத்தில் போட போனான் பாரு, அவன் ஜபிக்காதவன், உள்ளே அக்னியை பற்ற வைக்காதவன், அவ்வளவு பேர் அதில் எரிஞ்சிட்டான். வாலிப பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்றேன்,
எரிஞ்சு அக்னியா போகிறதுக்கு முன்னாடி ஜெபத்தில் ஏறிக்கோ. உன் நடிப்பு கிடிப்பெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இந்த பின்னாலையெல்லாம் சொல்கிறேன், நடித்த சாம்பல் தான், நடிக்காத. உண்மையா கடவுள் சமூகத்தில் ஒரு ஃபயருக்குள்ளே நீ வரலைன்னா எப்படி போட போனவன் எரிஞ்சு போனவனோ அதே நிலைமை தான் உனக்கு. உண்மையா ஒரு ஃபயருக்குள்ளே நீ இருந்தீன்னா உன்னை எவன் அக்னியில கொண்டு போய் போட நினைத்தாலும் நீ அக்னியில் வேகாதிருப்பாய். ஆமாவா இல்லையா? சொல்ல ஆமாவா இல்லையா? அதுதான் ஏசாயா சொல்றா, தண்ணீர்களை கடந்தோம் மூழ்கடிக்கல, ஆறுகளை தாண்டினோம் மூழ்கடிக்கல, அக்னியில் நடந்தோம் அக்னி எங்க மேல பற்றவில்லை. தட் இஸ் a fire body, fire spirit. முந்தானதுக்கு ஒரு கனவு பாருங்க, ஒரு கம்பு எடுத்து உள்ள இருக்கிற கொஞ்சம் பேர்த்த அடி நொறுக்கிறேன், ஓடுறான் வெளியில சுத்திட்டு இருக்கிறவன், இந்த காமெடி பண்றவன், அங்க அந்த ஒரு கொஞ்சம் பேரை காட்டுறாரு, கம்பு எடுத்து அடி, என் ஸ்பிரிட் போய் அவனை அடி வெளுக்குது. அல்லேலூயா. கையை வைத்து சொல்ல, நான் அக்னியாய் மாற விரும்புகிறேன். வாயத்தோட அக்னியாய் மாற விரும்புகிறேன், அக்னியாய் வாழ விரும்புகிறேன். ஒரு 5 தடவை சொல்ல, நான் அக்னியாய். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ அக்னியாய் மாறினார்கள். வெளியில் எரிகிற அக்னியை அவித்து போட்டார்கள். உள்ள அக்னி இருந்தா வெளியில எரிகிற அக்னியிலே நீ வேகாதிருப்பாய், சாகாதிருப்பாய். அக்னி உன்னை மேற்கொள்ளாது. இது செய்தியா எடுத்துக்காத, உன் வாழ்க்கையா எடுத்துக்க. இன்னையிலிருந்து இது உன் லைஃபா மாத்து. இது ஒரு மெசேஜா எடுத்துக்காத. நீ மறுரூபமாக வேண்டும். மாறிட்டேன் பாஸ்டர், நீ நாளைக்கு வேற மாதிரி மாறுவல்ல, நீ உன் மாற்றமே எனக்கு வேண்டாம். நீ மறுரூபமாக, தேவன் உன்னை மறுரூபமாக்க விரும்புகிறார், வேற சிருஷ்டியாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கண்ணை மூடுங்க, ஜெபிக்கணும். 2 கையும் உயர்த்துக்கணும். ஒரு அக்னி உங்க மேல விழும்படி நான் ஜெபிக்க போறேன். உண்மையா இந்த பகலில் ஆண்டவர் காலையில் சொன்னார் எனக்கு, இந்த செய்தியை சொல்லு. யார் உண்மையா ஒரு அக்னி வேணும்னு சொல்றாங்களோ அவங்க மேல அந்த அக்னியை நான் போடுவேன். லபரகா ஷம்பலபரகா. ஒவ்வொரு செய்தியும் நான் தேவனிடம் கேட்டு உனக்கு சொல்லும் போது அது உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக கர்த்தர் பேசுகிறார். ஏதோ குறிப்பிடுத்திட்டு வந்து சொல்றேன்னு நினைக்காத. என் காதில் கேட்பதை, கண்ணில் பார்ப்பதை உனக்கு செய்தியாக சொல்லுகிறேன். லபரகா ஷம்பல பௌடகதராடகல லெம்ரகே சமான பிராட பாஷா காரா மனக சென்ற லோரகா சாக்கா தலபரக. கேள, ஆண்டவரே என் மேல ஒரு அக்னியை போடுங்கப்பா. நான் அக்னியில எரிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே, தண்ணியில மூழ்கி போயிடக்கூடாது ஆண்டவரே, நான் அக்னியில எரிஞ்சு போயிடக்கூடாது ஆண்டவரே, தண்ணியில மூழ்கி போயிடக்கூடாது. நான் ஒரு ஃபயரா மாறணும், நான் ஒரு ஃபயரா மாறணும், ஒரு ஃபயரா மாறணும். லபஹாசியா பிரகலஹா ஷாலா